ஹாய், குட் மார்னிங். என்னோடய ஃபாலோவர்ஸ்க்காக ஒரு சின்ன பதிவு. ஒன்றும் இல்லை, ஒரு பொண்ணு கணவனை இழந்துட்டானா அவளுக்கு பேர் விதவை. அதே ஒரு பையன் மனைவி இழந்துட்டானா அவன் அனாதை. அது நிறைய பேருக்கு புரியுதா புரியலையான்னு தெரியல. சரிங்களா? நிறைய பொண்ணுங்களை கல்யாணம் பண்ணி ஒரு சிலர் இந்த பொண்ணை விட்டுட்டு வேறு ஒருத்தவங்களோட போயிடுறாங்க. அவங்க எத்தனை நாளைக்கு பார்த்துப்பாங்க? உங்ககிட்ட காசு பணம் முன்னால் சம்பாதிக்க தெம்பு இருக்கிற வரைக்கும் பார்த்துப்பாங்க. உனக்கு உடம்பு முடியாத காலத்தில் கண்டிப்பாக அவங்க பார்த்துக்க மாட்டாங்க, விட்டுட்டு போயிடுவாங்க. சரிங்களா? என்னைக்காக இருந்தாலும் உங்கள் பொண்டாட்டி உங்கள் பிள்ளைங்க தான் உங்களுக்கு பெருசு. மற்றவங்க யாரும் உங்களுக்கு பெருசு கிடையாது. என்ன சண்டையாக இருந்தாலும் கணவன் மனைவி 2 பேரும் விட்டு கொடுத்து வாழுங்க. நிறைய பேருக்கு நான் சொல்லிக்கிற அட்வைஸ் அதுதான். எனக்கு தெரிஞ்சு நான் என் அனுபவத்தில் சொல்கிறேன். ஓகேங்களா? விட்டு கொடுத்து வாழுங்க. எதுனாலும் அட்ஜஸ்ட் பண்ணி போங்க. உங்கள் பொண்டாட்டி உங்கள் பிள்ளைங்களை நீங்கள் விட்டு கொடுத்து வாழுங்க. உங்கள் புருஷன்னு சொல்லி நீங்கள் விட்டு கொடுத்து வாழுங்க. அப்போ தான் கடைசி காலத்தில் உங்களால் நிம்மதியாக இருக்க முடியும். இல்லாட்டி அனாதையாக தான் போக முடியும். அதை புரிஞ்சுக்கிட்டு லைஃப்பை ரன் பண்ணுங்கள். ஓகே.